ஃப்ரைடே மார்னிங் பாப்பாவுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாப்பாவும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஜாலியாக கிளம்புனாங்க. பட் ஸ்கூலுக்குள்ளே போனதும் ஒரு குட்டி அழுக வந்துருச்சு. அப்புறம் அவள் அழுகிறத பார்த்தா நம்மளுக்கு அழுக வருது. அப்புறம் ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் மிஸ்கிட்ட கேட்டால் ரொம்ப அழுதாளா அப்படின்ட்டு. இல்லைங்க, காலையில் கொஞ்சம் நேரம் அழுதா, அப்புறம் அமைதியாயிட்டா. இப்போ இங்கே வந்து கூப்பிடுற டைமுக்கு எல்லோரையும் முன்னாடி வந்து குறை வச்ச உடனே அழ ஆரம்பிச்சிட்டா அப்படின்னாங்க. பாப்பா என்னை பார்த்ததுமே ரொம்ப அழுக. அப்புறம் ஒரு வழியாக சமாளித்து கூட்டிகிட்டு வந்தேன். நடந்தே வந்ததுனால அவள் கொஞ்சம் ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக நடந்தே வந்தாள். குட்டி பாப்பா கூட விளையாண்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்டு தூங்கிட்டா. அப்புறம் அவங்க அண்ணனும் வந்துட்டான். அவங்க அண்ணனும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தான். இவங்களும் படிச்சுட்டு இருந்தாங்க. குட்டி பாப்பா அவங்க 2 பேர்த்தையும் படிக்கவே விட மாட்டேன்ட்டாங்க. ஒரே சேட்டை. புக் எடுத்தால் புக் எனக்கு வேணுங்கிறா. எழுத விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தா. ஒரு வழியாக ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் குட்டி பாப்பா மட்டும் தூங்கவே இல்லை. 12:30 வரைக்கும் ஒரே சேட்டை.